குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாமோட மேக்ஸ் சிலபஸை இப்போ பார்க்க போகிறோம். நம்ம சுருக்குதல், விழுக்காடு, HCF மற்றும் எல்சிஎம், அடுத்தது விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், அடுத்தது தனி வட்டி, கூட்டு வட்டி, பரப்பு, கொள்ளளவு, காலம் மற்றும் வேலை, தர்க்க காரணிவியல், புதிர்கள், பகடை மற்றும் காட்சி காரணிவியல், எண் எழுத்து காரணிவியல், எண் வரிசை. இதுதான் சிலபஸ்ஸு ப்ரிலிமினரி குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாமோட சிலபஸ், மேக்ஸ் சிலபஸ். இப்போ நம்ம அதிகமாக வரக்கூடிய, நம்ம எக்ஸாம் 25 கொஸ்டினில் அதிகமாக வரக்கூடிய டாப்பிக்னு பார்த்தா HCF அண்ட் எல்சிஎம், இது இந்த டாபிக் வரும். அடுத்தது தனி வட்டி, கூட்டு வட்டி, பரப்பு, கொள்ளளவு, அடுத்தது சுருக்குதல், விழுக்காடு. இந்த டாபிக்கில் தான் அதிகமாக HCF எல்சிஎம்மில் வந்து ஒரு 5 கொஸ்டினும், ரேஷியோவில் ஒரு 3-4 கொஸ்டினும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி, கூட்டு வட்டியில் ஒரு 4 கொஸ்டினும் வரும். அப்புறம் சிம்பிளிஃபிகேஷனில் கண்டிப்பாக 4 கொஸ்டின் உண்டு, பர்சன்டேஜில் 4 கொஸ்டின் உண்டு. மீதி இருக்கிற இந்த ரீசனிங்லாம் வந்து ஒவ்வொரு கொஸ்டின், ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து ஒவ்வொரு கொஸ்டின் மட்டும்தான் வரும். அப்போ நம்ம வந்து முழுமையாக படிச்சுட்டா போதும். இப்போ நான் சொன்ன முன்னாடி இருக்கிற டாபிக் மட்டுமே முழுமையாக படிச்சுட்டா போதும். அப்போ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு எல்சிஎம் அண்ட் HCF டாப்பிக்கை தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இதை கொஞ்சம் பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கங்க. நம்ம வந்து RS அகர்வால் புக்கு மட்டும் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற கொஸ்டின் தான் எடுக்கிறோம், வேறு எதுவும் எடுக்கல. இடையில் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரும் எடுப்போம். கொஞ்சம் நீங்கள் இந்த எல்சிஎம் HCF டாபிக் பொறுத்த வரைக்கும் நம்ம நடத்துறது மட்டுமே பார்த்தா போதும். எக்ஸாமில் அந்த 4-5 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். சம்முக்கு போகலாம். சம்மு வந்து எல்சிஎம் அண்ட் HCF இந்த டாபிக் தான் எடுக்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு கிளாஸும் தினந்தோறும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். நீங்கள் ஒவ்வொரு கிளாஸும் மினிமம் ஒரு 10 கொஸ்டினாவது ஒவ்வொரு நாளும் படிக்கலாம். இதை வந்து முடிச்சுட்டு நம்ம மேக்ஸிமம் இது 50 இல்லை 100 கொஸ்டின் வரைக்குமாவது படிச்சிடலாம். இந்த யூனிட்டில் படிச்சுட்டு அடுத்த டாப்பிக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போகலாம். இப்போ பாருங்கள், இது சிம்பிளான கொஸ்டின் தான். 24-48 எல்சிஎம் மற்றும் HCF என்ன, இப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளான கொஸ்டின் தான் இது. வந்து 24-48 எல்சிஎம் எப்படி போடுவோம்னா, நம்ம வந்து 24-48, ஆறாவது வாய்ப்பாடு 4 8, மறுபடியும் 2 4 1 2, மறுபடியும் இது வந்து 2 1, இப்படி போடுவோம். இப்போ இதோட பார்க்கும்போது 24 எல்சிஎம் வந்து 48, HCF வந்து இதோட முடிஞ்சிடும். HCF எவ்வளோ? 24. இதை நம்ம வந்து பேசிக்காக போடக்கூடியது. ஆனால் நம்ம சம்லேயே வந்து அப்படியே பார்த்தோன்னா போடக்கூடியது எப்படின்னா, இந்த கொடுத்துக்கிற எத்தனை நம்பரோ 24 48 96 எப்படி கொடுத்தாலும், நம்ம 3 நம்பர் கொடுத்தாலும் 4 நம்பர் கொடுத்தாலும் ஒரே மாதிரி சின்ன நம்பர் எடுத்து பெரிய நம்பரால் டிவைட் பண்ணி பார்க்கணும். சின்ன நம்பர் எடுத்து பெரிய நம்பரை டிவைட் பண்ணி பார்க்கணும். டிவைட் பண்ணும்போது 24-48 டிவைட் ஆகுமா? ஆகும். 2 முறை போகும். அப்போது அந்த இருக்கிற அதில் எது சின்ன நம்பரோ அது HCF, அதில் எது பெரிய நம்பரோ அது எல்சிஎம். இந்த மெத்தடில் இந்த சம்மு போடலாம். இது ஈஸியாக எத்தனை நம்பர் கொடுத்தாலும் அதோட மடங்கள் இருந்ததுன்னா நம்ம இந்த சம்மை ஈஸியாக போடலாம். அடுத்த கொஷின், ரெண்டாவது கொஷின் பார்க்கும்போது 2/3, 8/9, 10/27, 16/81 இவற்றின் எல்சிஎம் மற்றும் HCF என்ன? இது மாதிரி பின்னத்தில் கொடுக்கும்போது இது எல்சிஎம் HCF எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, அது ஒரு ஃபார்முலா. எல்சிஎம் வந்து எல்சிஎம் மேலே எல்சிஎம், கீழே HCF. எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு கீழே HCF கண்டுபிடிச்சி டிவைட் பண்ணோம். அதே HCF கேட்டிருந்தாங்கன்னா மேலே HCF கண்டுபிடிச்சி கீழே எல்சிஎம் கண்டுபிடிச்சி டிவைட் பண்ணோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். எல்சிஎம் எது ஃபார்முலா? எல்சிஎம் டிவைடட் பை HCF. இது கணக்கு என்ன பண்ணுறோம்? கணக்கு எழுதுகிறோம். மேலே 2 8 10 16, கீழே நம்பர் எழுதுங்க. 3 9 27 81. இப்போ மேலே இருக்கிற நம்பர் 2 8 10 16 எல்சிஎம் என்ன வரும்? ஏன்னா நான் ஃபஸ்ட்டு
சொன்ன கணக்குக்கு வந்து பார்க்கும்போது அதோட மடங்கில் போனால் மட்டும்தான் அதில் எது பெரிய நம்பரோ அதை போட்டுக்கலாம். ஆனால் இது மடங்கில் போகாது. 10 2 4 8 16 நான் அங்கே 10 இருக்கிறதுனால நம்ம சாதா நார்மலாக போடக்கூடிய டானாவகத்தில் கண்டுபிடிக்க போகிறோம். 2ஆல் போட்டால் 1 முறை 4 முறை 5 முறை 8 முறை. அடுத்தது 4ஆல் போட்டால் 1 முறை 2 முறை. அடுத்தது 2 1 முறை 5 அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது 5 1 முறை 1 முறை 1 முறை 1 முறை. எல்லாம் பெருக்கினா எவ்வளோ வருங்க? 2 4 2 5 பெருக்கினா 8 10 அப்போ 80. இதோட மேலே கண்டுபிடிச்சிட்டு 80 எல்சியம் மேலே கண்டுபிடிச்சிச்சு. ஹெச்சிசிஎஃப் இதை பாருங்கள், இது மடங்களுக்கு இது 3 9 27 89. அப்போ மடங்கில் போகிறதுனால இதில் எது சின்ன நம்பரோ அதுதான் ஹெச்சிசிஎஃப். எது சின்ன நம்பரு? சப்போஸ் இதில் எல்சிஎம் எதுன்னு கேட்டால் 81 சொல்லுவோம். இது கீழே வந்து நம்ம ஹெச்சிசிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். அப்போது இதில் எது சின்ன நம்பரு? 3. அப்போது இதுதான் ஹெச்சிசிஎஃப். இப்போது இந்த பின்னத்தில் கொடுத்த கணக்குக்கு எல்சிஎம் வந்து ஆன்சர் வந்து 80/3. அடுத்தது ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். இது ஃபார்முலா ஹெச்சிசிஎஃப் டிவைடட் பை எல்சிஎம். மேலே இருக்கிற நம்பர் எல்லாமே என்ன கண்டுபிடிக்கணும்? ஹெச்சிசிஎஃப். கீழே இருக்கிற நம்பர் எல்லாம் எல்சிஎம். அப்போது இதில் பாருங்கள், இது வந்து அதே மடங்கு தான் வரும். 2 8 10 16. அப்போது இது எல்லாமே போட்டு பார்த்தோம், எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகக்கூடியது. அப்போது டிவைட் ஆகக்கூடியதுன்னா 8 வந்து 2ஆல் டிவைட் ஆகும், 10 டிவைட் ஆகும், 16 டிவைட் ஆகும். அப்போ டிவைட் ஆகக்கூடியதுன்னா அதுக்கு ஆன்சர் மேலே ஹெச்சிசிஎஃப் 2. இங்கே பாருங்கள், நம்ம முதல்ல அப்ளை பண்ண மாதிரி தான் 3 9 27 89. கீழே 81. கீழே வந்து எல்சிஎம் கேட்டிருக்காங்க. அப்போது இதில் எல்லாமே வந்து மடங்கள் இருப்பதனால இதில் எது பெரிய நம்பரோ அதுதான் எல்சிஎம். அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு 2/81. இது மாதிரி தாங்க போடணும். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இணை பகா எண்கள் கோப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். இது இல்லைன்னா சார் பகா எண்கள் என்ன சொல்லுவோம். இப்போ எப்படி நான் இந்த கணக்கு எப்படி வந்தேன்னா, ஃபஸ்ட்டு பகா எண்கள் பற்றி தெரியணும். ப்ரைம் நம்பர்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம இந்த சம்மை போட முடியும். ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர்னா என்ன? ப்ரைம் நம்பர் நம்மளுக்கு தெரியும் 2 3ன்னு. அப்படியே 2 3 5 அப்படி சொல்லிகிட்டே போவோம். சில பேருக்கு டவுட் வந்துடும், ஒரு 91 ப்ரைம் நம்பரா இல்லையா தெரில. அதனால் இது மாதிரி வரும்போது நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு ஷார்ட்டாக எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இது மாதிரி ஒரு 100 வரைக்கும் நம்பர் எழுதி வச்சுக்கோங்க. எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஈஸியாக சொல்லித்தரேன். 6வது வாய்ப்பாடு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதை வச்சு தான் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். எல்லோரும் 6வது வாய்ப்பு தெரியும். 1R 6, அடுத்தது 2R 12, 3R 18, 4R 24, 5R 30, 6R 36, 7R 42, 8R 48, 9R 54, 10R 60, 11R 66, 12R 72, 13R 78, 14R 84, 15R 90, 16R 96. இப்போ இது 6வது வாய்ப்பாடு. 6வது வாய்ப்பாடு நம்ம சொல்லினே போகலாம். ஒரு 200 வரைக்கும் சப்போஸ் கேட்டாங்கன்னா இந்த வாய்ப்பாடு தெரியலீங்களா, இது மாதிரி சொல்லிகிட்டே போய் எழுதி பார்த்துக்கலாம். இப்போ இதிலிருந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் 2 ப்ரைம் நம்பர் பகா எண்ணு, 3 பகா எண்ணுன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் எங்கெங்கே 6ன் மடங்கு வருதோ அதுக்கு முன்னாடியும் பின்னாடிக்கிற நம்பரு பார்க்குறோம். 5 பகா எண், 7 பகா எண். 6க்கு முன்னாடி 6ஓட மடங்கு பக்கத்தில் முன்னாடி, அதுக்கப்புறம் அடுத்த நம்பரும் பார்த்துக்கணும். பார்த்தா மடங்களை பக்கத்தில் பார்க்கும்போது 5 ப்ரைம் நம்பரு, 7 ப்ரைம் நம்பர். அதை வச்சு தான் நம்ம ஷார்ட்டாக கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்தது 11 ப்ரைம் நம்பர், 13 ப்ரைம் நம்பர், 18 பார்க்கும்போது மடங்களை 17 ப்ரைம் நம்பர், 19 ப்ரைம் நம்பர், 24 பார்க்கும்போது 23 ப்ரைம் நம்பர். 25 வராது, ஏன்னா அது 5ஆல் டிவைட் ஆகும், அது ப்ரைம் நம்பர். ஒரு சிலத்துக்குலாம் வராத போயிடும். அடுத்தது வந்து 30க்கு பார்க்கும்போது 29 ப்ரைம் நம்பர், 31 ப்ரைம் நம்பர்.
36 பார்க்கும்போது 35 வராது, அதுவும் 5ஆல் டிவைட் ஆகும். அப்போது 37 ப்ரைம் நம்பர். 42 வந்து 41 ப்ரைம் நம்பர். 43 ப்ரைம் நம்பர். அடுத்தது 48 அதோட மடங்கு 6ஓட மடங்கு பார்க்கும்போது 47 ப்ரைம் நம்பர். 49 7ஆல் டிவைட் ஆகும், அதனால் வராது. 54 பார்க்கும்போது 53 ப்ரைம் நம்பர். இப்போ 50 வரைக்கும் பார்க்குறோம். இப்போ முன்னெல்லாம் எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா 1லிருந்து 50 வரை உள்ள எண்களில் பகா எண்கள் எத்தனைன்னு கேட்பாங்க. முன்ன ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் அப்போல்லாம் ஒரு 10 வருஷம் முன்னாடி நடந்த கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போலாம் அதெல்லாம் கேட்கறதில்ல. நம்ம ப்ரைம் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும் அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்குள்ளே பாருங்கள், 1 கவுண்டிங் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 5. 50 வரைக்கும் 5 நம்பர் இருக்குது. 1 முதல் 50 வரை பகா எண் எத்தனைன்னா 15. அடுத்தது 50க்கு மேலே பார்க்க போகிறோம். அதே 6இன் மடங்கு தான். 53 பகா எண். 55 5ஆல் டிவைட் ஆகும். அடுத்தது 60 பார்க்கும்போது 59 ப்ரைம் நம்பர். 61 ப்ரைம் நம்பர். 66 பார்க்கும்போது 65 முன்னாடி இருக்கிற நம்பர் வந்து 5ஆல் டிவைட் ஆகும். 67 ப்ரைம் நம்பர். 72 அடுத்தது மடங்கு பார்க்கும்போது 71 ப்ரைம் நம்பர். 73 ப்ரைம் நம்பர். 78 பார்க்கும்போது 77 7ஆல் டிவைட் ஆகும், அதனால் 79 ப்ரைம் நம்பர். 84 பார்க்கும்போது 83 ப்ரைம் நம்பர், இது 5ஆல் டிவைட் ஆகும். அடுத்து 90 பார்க்கும்போது 89 ப்ரைம் நம்பர். 91 வந்து எதால் டிவைட் ஆகும்? 23ஆல் டிவைட் ஆகுமா? 27ஆல் டிவைட் ஆகும். அடுத்தது 96 பார்க்கும்போது 97 ப்ரைம் நம்பர். இப்போ எல்லா நம்பரும் நம்ம பார்க்கும்போது பாருங்கள், இது கவுண்டிங் பாருங்கள். 50 வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போது 50 முதல் 51 முதல் 100 வரை பகா எண் எண்ணிக்கை எத்தனை? 10. அப்போ டோட்டல் 25. 1லேருந்து 100 வரைக்கும் பகா எண்கள் வந்து ப்ரைம் நம்பர் வந்து 25. இப்போ இதை வச்சு தான் அந்த சம்மை பார்க்க போகிறோம். இணை பகா எண் கோ ப்ரைம் நம்பர்னு சொல்லுவாங்க, இல்லை சார் பகா எண்ணுன்னு சொல்லுவாங்க. இதோட டெஃபினேஷன் எப்படி இருக்குன்னா, இரு எண்களின் HCF ஒன்றாக இருக்கும். 2 நம்பரோட HCF ஒன்றாக இருக்குமானால் அந்த இரு எண்களும் இணை பகா எண்கள் அல்லது சார் பகா எண்கள் அர்த்தம். இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. இதை வச்சு தான் இப்போ சம் போட போகிறோம். கீழே உள்ளவற்றில் எவை இணை பகா எண்கள் சொல்கிறோம். இப்போது 14 35 ஆப்ஷன் ஏ. பி வந்து 18 25. ஆப்ஷன் சி வந்து 31 93. ஆப்ஷன் டி வந்து 32 62. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க டெஃபினேஷன்? இரு எண்களின் HCF, இந்த 2 நம்பரோட HCF ஒன்றா இருக்கணும். இப்போ பாருங்கள், 14க்கும் 35க்கு HCFனா வரும் 7 வருமா? 7ஆல் டிவைட் ஆகுமா? 7ஆல் டிவைட் ஆகும், அதனால் இது தவறு. அடுத்தது இது பி பாருங்கள், 18, 25. இது பாருங்கள், 18 அந்த 2ஆல் டிவைட் ஆகும், ஆனால் 25 ஆகாது. 3ஆல் 18 6 முறை போகும், ஆனால் 25 ஆகாது. அப்போ இந்த 2 நம்பருக்கு HCF என்ன? HCF 1. இந்த 2 நம்பருக்கு HCF 1. அப்போ இதுதான் சரி, ஈஸியாக. நம்ம என்ன நினைப்போம்னா, பகா எண்ணு தானே கேட்டாங்க, 18 பகா எண் இல்லையே, 25 பகா எண் இல்லைன்னு அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த 2 நம்பரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது HCF 1 இருக்கணும். அதுதான் இணை பகா எண் இல்லை சார் பகா எண்ணுன்னு சொல்லுவோம். சரி, அடுத்த கணக்கு போலாமா? இது இம்பார்ட்டண்டான கொஸ்டினை பார்த்துங்க. அடுத்தது இந்த டாப்பிக்கில் தான் போன குரூப் 1க்கு எக்ஸாம் ப்ரிலிமினரி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. எல்சிஎம்னா HCFனா, எல்சிஎம்னா அதிக அடுக்குகளை உடைய பொது மற்றும் பொது அல்லாத எண்களின் பெருக்கல் பலன். எல்சிஎம்னு கேட்குறாங்கன்னா அதில் பவர் வந்து அதிகமாக இருக்கணும். எல்லாம் இப்போ 3 டேர்மாக கொடுத்துருந்தாங்கன்னா அதில் பொதுவான நம்பராக இருக்கணும், இல்லைன்னா பொது இல்லாத நம்பராகவும் இருக்கலாம். அதோட மல்டிப்ளேஷன் தான் எல்சிஎம்னு சொல்கிறோம். HCFனா குறைந்த பவர் வந்து கம்மியாக இருக்கணும், குறைந்த அடுக்குகளை உடைய பொதுவான எண்கள். 2 டேர்மில் கரெக்டாக காமனாக இருக்கக்கூடிய நம்பர் எடுத்தோட பெருக்கல் பலன் தான் HCFன்னு சொல்கிறோம். இதை வச்சு தான் நம்ம சம பார்க்க போகிறோம். சம் வந்து
2 power 2 3 power 3 into 5 power 4 into 7 power 4 இது ஒரு term. அடுத்து 2 power 3 into 3 power 2 into 5 power 2 into 7 power 3 மற்றும் 2 power 4 into 5 power 3 into 7 power 5 ஆகியவற்றின் HCF என்ன? அந்த ஸ்டேட்மெண்ட் படிச்சோம்ல, அதுதான் HCF. ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன? குறைந்த அடுக்குகளை உடைய பொதுவான எண்களின் பெருக்கல் பலன். இப்போ பாருங்கள் 3 டேர்மாக இருக்குது. இதில் பொதுவான எண் ஃபஸ்ட்டு எழுதுங்க. 2 இருக்குது, 2 இருக்குது, 2 இருக்குது. அவ்வளோதான், சிம்பிளான கொஸ்டின் தான். 2. அடுத்தது 3 பாருங்கள். இதில் 3 இருக்குங்களா? இதில் 3 இருக்கா? இது இல்லை, அப்போ அதை விட்டுடணும். காமனாக இல்லை 3 டேர்ம்லையும், அதனால் விட்டுட்டு. அடுத்தது 5 பாருங்கள். இதில் 5 இருக்கா? 5 இருக்கா? 5 இருக்குது. 3துலேயும் 5 இருக்கிறதுனால அது காமனாக இருக்கிறதுனால 5. அடுத்தது 7 பாருங்க. 7 இருக்குது, 7 7 3துலேயும் காமனாக இருக்குது 7. HCF வந்து குறைந்த அடுக்குகளுடைய பொதுவான எண்களின் பெருக்கல் பலன். இந்த 3துலேயும் வந்து பொதுவாக இருக்கக்கூடிய நம்பர். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? பவர் பார்க்குறோம். குறைந்த அடுக்கு. இப்போ 2க்கு எது குறைந்த அடுக்கு? 2 power 2 தான் குறைந்த. மீதெல்லாம் இது 4, இது 3, அதனால் 2 power 2. அடுத்தது 5க்கு குறைந்த அடுக்கு 5 power 3, 5 power 2 5. அப்போது 5 மட்டும்தான் குறைந்த அடுக்கு. 5 power 1 மீனிங் வந்து இது 1. அப்போ 7க்கு குறைந்தது 7 power 3. அவ்வளோதாங்க. இது இப்போ கேட்ட இந்த கொஷினில் கொஞ்சம் இது HCF கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டாங்க. இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக வரும். இப்போ இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணியும் போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே தான் எக்ஸாமில் மோஸ்ட்லி மல்டிப்ளிகேஷன் பண்ணி போட்டாங்கன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணி போட்டுங்க. அவ்வளோதான். மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா 4 into 5 into 7 into 7 7 343. அப்போ 20 into 343. இது மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 6860. அடுத்த சம் வந்து பார்க்க போகிறோம். அது HCF, இது LCM. 2 square into 3 square into 5 into 7 2 power 3 into 3 into 5 square into 7 square மற்றும் 2 into 3 into 7 into 11 ஆகியவற்றின் எல்சிஎம் பற்றி பார்க்க போகிறோம். சிம்பிளான கொஸ்டின் தான். அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் வச்சுருந்தா போதும். முதல்ல இதில் வந்து காமனாக இருக்கலாம், அதிக அடுக்குகளை உடைய பொது மற்றும் பொது அல்லாத எண்களின் பெருக்கல் பலன். முதல்ல பாருங்கள் என்னென்ன நம்பர் இருக்குதோ அது எல்லாமே எழுதிங்க. 2 இருக்குது, பொதுவாக இருக்கலாம், பொது இல்லாமல் இருக்கலாம். 2 3 5 7 11. அவ்வளோதான் இருக்கிற நம்பர். எல்லாத்தையும் இருக்கிற நம்பர் 2 3 5 7 11. இப்போ எல்சிஎம் என்னது? பவர் வந்து அதிகமாக இருக்கணும். 2க்கு பவர் அதிகமாக இருக்குதுன்னு இது 3. அதை பார்த்து எழுதிக்கங்க. 3க்கு ஸ்கொயர், 5க்கு அதிகமாக இருக்குது ஸ்கொயர், 7க்கு இங்கேயும் ஸ்கொயர், 11க்கு 11 மட்டும்தான் இருக்குது. அவ்வளோதான். இது மாதிரி தான் கேட்பாங்க. இது சிம்பிளாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஞாபகம் வச்சுருந்தா போதும். எல்சிஎம்முக்கு வந்து அதிக அடுக்குகளுடைய பொது மற்றும் பொது அல்லாத எண்களின் பெருக்கல். அடுத்த சம்மு 1485, 4356 HCF என்ன? இப்போ இந்த 2 நம்பருக்கு HCF. ஏன்னா சின்ன நம்பராக இருந்தால் நம்ம தானாவத்தல் போட்டு ஆன்சர் சொல்லிவிடுவோம். ஆனால் இது பெரிய நம்பராக இருக்கிறதுனால இது எப்படி சிம்பிளாக போடணுன்னா இது டிவைட் பண்ணி தான் போடணும். எது பெரிய நம்பரோ அந்த நம்பரால் சின்ன நம்பரால் பெரிய நம்பரை டிவைட் பண்ணுறோம். அவ்வளோதான். எத்தனை முறை போகும்போது சாதா டிவைட் பண்ணுற சம்ம தான். 2 போட்டுன்னா எத்தனை முறை போகும்? 2 10 16 17 மீதி 1 8 9 2. இப்போ கழிச்சுன்னா 6 15ல் 7 போச்சுன்னா 8 12ல் 9 போச்சுன்னா 3 3. இப்போ கழிச்சா மீதி வந்து 1386. இப்போது இந்த நம்பரால் இதை டிவைட் பண்ணுறோம். அதை 1485 1386 டிவைட் பண்ணும்போது என்ன வருதுன்னா எத்தனை முறை? ஒரு முறை போதும். ஒரு முறை போகுது. கழிச்சாலும் வரும் 9 மீதி 9 9. மறுபடியும்
அதே டானா வகுத்தல் போட்டு 1000 இந்த நம்பரை 99 டிவைட் பண்ணுறோம். அப்போ எத்தனை முறை போகும்? ஃபஸ்ட்டு ஒரு முறை 99, 138 99 போச்சுன்னா 39, இந்த 6 இருக்கிறோம். இப்போ எத்தனை முறை போகும்? 4 முறை பெருக்கலாம். அப்போ 4 முறை பெருக்கும்போது எவ்வளோ வரும்? 6, 9, 9, 3, 396. அப்போது 0. இங்கே கடைசியில் 0 வர வரைக்கும் நம்ம இது மாதிரி டிவைட் பண்ணி ஆகணும். டிவைட் பண்ணி வரும்போது எந்த நம்பரை லாஸ்ட்டாக நம்ம டிவைட் பண்ணணுமோ அந்த நம்பர் தான் ஆன்சர். அப்போது HCF 99. இது மாதிரி தான் போடணும். இது மாதிரி பெரிய நம்பர் வரும்போது ஏன்னா டானா வகுத்தல் போட்டு நம்ம போட்டால் டைம் வேஸ்ட் ஆகும். இது கொஞ்சம் நம்ம ஷார்ட்டாக போட்டுக்கலாம். ஆனால் டிவைட் பண்ண தெரியணும். மல்டிப்ளிகேஷன் டிவைட் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் இதை ஸ்பீடாக போட முடியும். இப்போது இது 2 நம்பரில் கொடுத்தாங்க, போட்டுட்டோம். அடுத்தது 3 நம்பரில் கொடுத்தா எப்படி போடலாம்? 1134, 1344 மற்றும் 1512 ஆகியவற்றின் HCF என்னன்னு கேட்குறாங்க. இதே தான், இந்த 2 நம்பர் அதே மாதிரி தான் போடணும். சின்ன நம்பரால் தான் பெரிய நம்பரை டிவைட் பண்ணணும். 1134 எத்தனை முறை போகும்? ஒரு முறை போகும். 1134 மைனஸ் பண்ணால் 0, 1, 2. இப்போ இதை டிவைட் பண்ணுறோம். 1134 எத்தனை முறை போகும்? 5 முறை போகும். 0, 5, 10 மைனஸ் பண்ணால் 4, 13 5 போச்சுன்னா 8. இப்போ 210 84ஆல் 210 டிவைட் பண்ணுறோம். இப்போ எத்தனை முறை போகும்? 2 முறை போகுதா? 108, 168 மைனஸ் பண்ணால் 42. மறுபடியும் 42ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ எத்தனை முறை போகும்? 2 முறை போகிறோம். 84 42 × 2 84 0. அப்போது இதோட ஆன்சர் 42. ஆனால் நம்ம போட்டது இந்த 2 நம்பருக்கு தான் போட்டோம். அப்போ இதுதான் சரியான செக் பண்ணுறதுக்கு இந்த நம்பரால் 1512 டிவைட் பண்ணோம். அதை டிவைட் பண்ணும்போது 0 வந்தால் அதுதான் சரி. ஏன்னா டானா வகுத்தல் 3 நம்பர் போட்டு பெரிய நம்பரால் போட முடியாது. இது ஒன்லி ஒரு முறை 2 முறை இது மாதிரி தான் டிவைட் பண்ணிகிட்டே வரும். இப்போ நான் 1512 இந்த 42ஆல் டிவைட் பண்ணுறோம். எத்தனை முறை போகும்? 15, 150 ஒரு முறை போகும். 1, 3 முறை போட்டுக்கோ. எவ்வளோ வரும்? 12, 3, 2, 6, 12 கழிச்சா 151ல் 126 கழிச்சுன்னா 25. இந்த 2 அப்படியே இருக்குங்க. எத்தனை முறை போகும்? மீதி 6, 6, 2, 12 மீதி 1, 24, 25. அப்போ 0. இதுக்கும் 0 வருது. அப்போ ஆன்சர் HCF வந்து இதுக்கு 42. இது மாதிரி கணக்கு இதை டிவைட் பண்ணி தான் போடணும். ஆனால் இந்த டிவைடிங் வந்து மல்டிப்ளிகேஷன் டிவைடிங் வந்து கொஞ்சம் பார்த்து செய்யணும், ஸ்பீடாகவும் பார்க்கணும். சரி, அடுத்த சம் போகலாம். இந்த சம் வந்து அடுத்த மாடல். இது எப்படின்னா, ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, எல்சிஎம் அண்ட் HCF கொடுத்துருப்பாங்க, இன்னொரு நம்பர் கண்டுபிடிக்கணும். இல்லைனா 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க, எல்சிஎம் கொடுத்துருப்பாங்க, HCF கண்டுபிடிக்கணும். அதனால் இது எப்படின்னா, 2 நம்பர் x × y ஈக்குவல் எல்சிஎம் அண்ட் HCF. இதோட 2 நம்பரோட பெருக்கல் பலனும் HCF அண்ட் எல்சிஎம்மோட பெருக்கல் பலனும் சமம்னு சொல்கிறாங்க. இதை வச்சு இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம இந்த சம்ம போட போகிறோம். 2 எண்களின் HCF 11 மற்றும் அவற்றின் எல்சிஎம் 7700. இவற்றில் ஒரு எண் 275 எனில் மற்றொரு எண் என்ன? ஃபார்முலா வந்து x × y கொடுத்துட்டாங்க, HCF. இப்போ அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், வேறு எதுவும் இல்லை. 275 × y கண்டுபிடிக்க போகிறோம். எல்சிஎம் 7700 × HCF 11. அவ்வளோதாங்க. இதை வந்து சிம்பிளாக எப்படி கண்டுபிடிக்கிறது மட்டும் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எதால் அடிக்கலாம்? 11ஆல் அடிச்சுக்கலாம். எத்தனை முறை போகும்? 2, 22 மீதி 5 முறை போகும். 275 11ஆல் அடிச்சுன்னா எத்தனை முறை போகும்? 25 முறை போகும். அப்போ y அப்படியே அடிச்சே போட்டுருங்க. 25 அடிச்சு இது எத்தனை முறை போகும்? 3 மீதி 2, 8, 0. அப்போ ஒய்யோட வேல்யூ
380. அப்போது இன்னொரு நம்பர் வந்து 380. இதுதான் இந்த ஃபார்முலா வச்சு தாங்க போடணும், எதுவும் இல்லை. இப்போ நம்மளை கொடுத்துக்கிட்டு இன்னொரு ஒரு HCF கொடுத்துட்டாங்க, LCM கொடுத்துட்டாங்க, ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, அதனால் இன்னொரு நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சப்போஸ் 2 நம்பரும் கொடுத்துட்டு LCM கேட்டாங்கன்னா HCF 2 நம்பர் கொடுத்துட்டு LCM கேட்டாங்கன்னா இங்கே அது சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே போடணும் இந்த சம்மை. அவ்வளோதாங்க. அடுத்த சம் பார்ப்போம். 2 இணைப்பகா எண்களின் பெருக்குத்தொகை 117. அவற்றின் எல்சியம் என்ன? 2 இணைப்பகா எண்களில் பெருக்கல் தொகை 117, அவற்றின் எல்சியம் என்ன? அவ்வளோதான், எதுவும் இல்லை. 2 நம்பரோட மல்டிப்ளிகேஷன் வந்து 117. அப்போ HCF கொடுக்கல, எல்சியம் என்னன்னு கேட்குறாங்க. ஏற்கனவே அந்த ஃபார்முலானது x × y எல்சியம் × HCF. 2 நம்பரோட மல்டிப்ளிகேஷன் என்ன? 117. சிம்பிளான கணக்கு தான். எல்சியம் கேட்குறாங்க, HCF நம்மளுக்கு கொடுக்கல. ஆனால் நம்ம படித்ததுலேருந்து பார்க்கும்போது 2 இணைப்பகா எண்களின் HCF 1ன்னு படிச்சிருக்கோம். அவ்வளோதான். அந்த ஸ்டேட்மெண்ட் இதை மட்டும் ஞாபகம் இருந்தால் போதும். 2 இணைப்பகா எண்களின் HCF அப்போ 1. அப்போ எல்சியம் பெருக்குன்னு என்ன வரும்? டிவைட் பண்ணால் எல்சியம் = 117. இது மாதிரி கணக்கு வரும்போது நீங்கள் போட்டே பார்க்க தேவையில்ல. 2 எண்களின் பெருக்குத்தொகை என்னன்னு 2 சார்பகா எண்களின் பெருக்குத்தொகை என்னன்னு கேட்டிருந்தாவே அதுதான் ஆன்சர். 117 கொடுத்தா 117, 250 கொடுத்தா 280, எது என்ன கொடுக்குறாங்களோ இணை சார்பகா எண்களின் பெருக்குத்தொகை கொடுத்துட்டு அவங்க வந்து எல்சியம்னு கேட்டிருந்தாங்கன்னா இதுதான் என்ன கொடுத்துருக்காங்களோ கணக்கில் அதே எடுத்து எழுதிக்கலாம். இதுதாங்க. இப்போ அடுத்த கிளாஸில் வந்து மீதி வேறு இருக்கிற டாபிக்லாம் பார்க்கலாம், சம்ஸ்லாம்.